ஹை ஐஸ் நம்ம தேடியில் பேட்டில் த்ரூ செவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 26ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோல் டிஸ்ட்ராயர் அப்படியே நம்ம ஜியோனை கட்டி பிடிச்சி நீ கரெக்டாக சொன்ன ஹேட்ரேட் தான் நம்ம குய் எனர்ஜியை பல மடங்கு அதிகமாக்கும். இதுதான் உன்னோட உண்மையான உருவம், இனிமே இதுலேருந்து மாறிடாத அப்படின்னு அவன் சொல்ல, ரியல் லைஃப்ல நம்ம ஹீரோ அப்படியே அவரோட ரூலரை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஜியோ ஜூனர் அவர் அப்படியே எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜியோ லைட்டா கண் மொழிக்க சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஒரு பக்கத்திலே உட்காந்து அவருக்கு கம்பெனி தராங்க. ஆனா அவங்க லுக்கே சரியில்லை. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா பாக்குற, உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்கள தொட்டு பார்க்க வர நம்ம ஹீரோயின் டக்குன்னு நோந்துடுறாங்க. விளையாடாத ஜியோ ஜூனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திரும்பவும் அவங்க கிட்ட வராரு. ஆனா அவங்க அப்படியே ஒரு கையை பிடிச்சி நவுத்தி விட்டுட்டு சரி நீ சாப்பிடு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்களை அப்படியே வழி மறைச்சிடுறாரு. என்னாச்சு, ஏன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, தெரியாத மாதிரியே கேட்காத, கடைசி 2 நாளா நீயாவே இல்ல, யார் சொல்றதையும் நீ காதுல வாங்கல, யார் உன்கிட்ட பேச வந்தாலும் நீ அவங்கள கண்டுக்காம போயிடுவ. 2 நாளா நான் உன்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ இப்பதான் என்னன்னு கேக்குற, நீ சாப்பிடல தூங்கல, ஏன் நீ ஒரு மனுஷ மாதிரியே இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல, நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு புரியுது, நீ எங்களுக்காக தான் இது எல்லாமே பண்ற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா எப்படி பண்றதுன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட ரிங்கை வெளியே எடுத்து, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீதான் அப்படின்னு அவர் சொல்ல வர, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஒரு கையை தட்டி விட்டுடுறாங்க. வீட்டுல இருக்கும் போதுல இருந்தே நீ இதான் சொல்லிட்டு இருக்க, இதுக்குள்ள ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்காரு, கிராண்ட் மாஸ்டர் இருக்காருன்னு, போதும் உன் பொய்யை நிறுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து வெளியே போக, நம்ம மீட்டன்சன் இப்ப அங்க வராரு. உன் ரூலர் ஃபுல்லா ஏன் ரத்தமா இருக்கு, அது ஒண்ணும் இல்ல, என் கையில உள்ள ரத்தம் தான், கையை காட்டு. அவரு கை ஃபுல்லா கண்ணம்னானே ஒரே காயமா இருக்கு, இவ்வளவு ரத்தம் போயும் உன்னால எப்படி சண்டை போட முடியுது, நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது புரியுது, நானா உங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன், என் உயிரை கொடுத்தாவது நான் திரும்பவும் உங்க எல்லாரையும் இங்க இருந்து வெளியே கூட்டு போவேன் அப்படின்னு அவர் சொல்ல, நீ டீமனா மாறிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்துட்டு நான் டீமனா மாறலனா நம்ம எல்லாரும் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நான் லினி இசி கிட்ட பேசினேன், உண்மையை சொல்லணும்னா நீ இந்நேரத்துக்கு பைத்தியம் பிடிச்சி செத்து போயிருக்கணும், ஆனா பாரு நீ இன்னும் உயிரோட இருக்க, உன் ஹார்ட்ல இருக்கிற ஈவிலாரா எல்லாத்தையும் உறிஞ்செடுக்கிற அந்த கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நம்ம ஜியோனால எந்த பதிலுமே சொல்ல முடியல. அவர் அப்படியே அமைதியாயிடுறாரு. மீட்டன்சன் லைட்டா சிரிச்சுட்டு, நல்லதோ கெட்டதோ அது உனக்குள்ளதான் இருக்கு, ஃபைட் கார்டா இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பா கெட்ட வழியை சந்திச்சிருப்போம். அந்த நேரத்துல உண்மையான டீமன் யாருங்கிறத உணர்ந்து நம்ம அவனை தோக்கடிக்கணும், அது நமக்குள்ளதான் இருக்கும். அவரு கையில வச்சு இந்த ரிங்கை காமிச்சு, ஒருவேளை இது உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த ரிங் ஃபுல்லா என்னால நல்ல சக்தியை உணர முடியுது, அதை எப்பவும் கழட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே போக, நம்ம ஜியோ ஜூனர் கிட்ட போய் சாரி கேட்க போறாரு. அவங்க அப்படியே தனியா உட்காந்து அவரை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு உள்ள வரும்போதே எனக்கு உன்னை பார்க்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்ல, அவர் அப்படியே வந்து அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு நடந்த எல்லாத்துக்காகவும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நீ என்ன தப்பு பண்ணாலும் என்னால உன்னை மன்னிக்க முடியும், ஆனா என் கவலை எல்லாம் உன்னால உன்னை மன்னிக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஜியோ ஜூனர், நான் சொல்றதை கேளு, இனிமே அந்த மாதிரி நடக்காது, நான் கண்டிப்பா உங்க எல்லாரையும் இங்க இருந்து வெளியே கூட்டு போவேன். நம்ம ஜியோ ஜூனர், எனக்கு பயமா இருக்கு, இங்க இருந்து நீயும் இவங்கள மாதிரியே மாறிட்டு வர, ஒருவேளை நீ டாப் 10 வந்து எங்க எல்லாரையும் வெளியே கூட்டு போற நிலைமை வந்தாலும் நீ இந்த இடத்த விட்டு வர மாட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க சொல்ல, நான் சொல்றதை கேளு, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, ஒரு டவுட்டுக்காக கேட்கிறேன், ஒருவேளை நான் இங்கே இருக்கேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நான் கண்டிப்பா உன்னை இங்க இருக்க விட மாட்டேன், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா நானே என் ஸ்வாடை யூஸ் பண்ணி உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க இன்னுமா அவரை நம்பல அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்படியே மண்டை காய ஆரம்பிச்சிருது. நான் சொல்றதை கேளு ஜியோ ஜூனர், நான் உண்மையிலேயே மாறிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயினும் அவரு ஃபீல் பண்றதை பார்த்துட்டு அவர் உண்மையிலேயே மாறிட்டாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க, அப்படியே ஒரு கையை பிடிச்சிட்டு உனக்கு என்ன பிரச்சனைங்கிறத மட்டும் சொல்லி ஜியோயான், நம்ம 2 பேரும் சேர்ந்தே அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், சோலாலோட ஈவில் டெக்னிக் தானே அவனை இந்த மாதிரி மாத்துது, நம்ம அப்படியே அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம லைட்டா ஸ்மைல் பண்ண மாதிரி அப்படியே அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் வச்சக்குன்னு வாங்காம அவர் அப்படியே பாக்குறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, ஜியோயான் இப்ப திரும்பவும் அவர் ரூம்க்கு வந்து அந்த ரூலர்ல அவர் ரத்தத்தை தெளிச்சு திரும்பவும் சோல் டிஸ்ட்ராயரை பார்க்க போயிடுறாரு. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், நான் இனிமேலும் இங்க வரதா இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, சோல் டிஸ்ட்ராயர் அப்ப என்ன தோக்கடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்செடுத்து அப்படியே அவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். நம்ம ஜியோயானோ வழக்கத்துக்கு மாறா அவனை நல்லாவே சமாளிக்க
ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் எவ்வளவு ட்ரை பண்ணியோ அவரால் அவனை தொடவே முடியல. நீ ரொம்ப ஸ்பீடா இருக்க, என்னால உன்னை அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா உன் ரூலர் ரொம்பவே வெயிட்டான ஒண்ணு. உன் குய் எனர்ஜி அதுல பாஸ் பண்ணி நீ அதை லைட் ஆக்கணும். உன் மைண்டை வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணு. உன்னை சுத்தி எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் நிறைய விஷயத்த அவருக்கு சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோவும் அதை ட்ரை பண்ணி பார்க்கிறாரு. இப்போ அவரால் அவர் ஸ்வாட நின்ன இடத்த விட்டு மேல கீழே முன்னாடி பின்னாடினே எல்லா பக்கமும் அசைக்க முடியுது. அதை அப்படியே ட்ரைனிங் எடுத்து பார்த்துட்டு திரும்பவும் அவர் அப்படியே சோல் டிஸ்ட்ராயரை அட்டாக் பண்ண அவன் டக்குன்னு அங்கிருந்து காணாம போயிடுறான். நம்ம ஜியோயான் கையில ஸ்வாடோட அப்படியே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதிர்பார்க்காத நேரத்துல அவன் அவர் அப்படியே அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் அப்படியே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவரோட மூவ்ஸ்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா இப்பவும் அவரால் அவனை தொடவே முடியல. சோல் டிஸ்ட்ராயர் ஒரு படி மேலேயே இருக்கான். என்னால உன்னை பார்க்க முடியல ஏன் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அது ஏன்னா நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ வெறும் ஒரு சாதாரண ஆள் மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். கொல்லணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஜியோயான் அப்ப நானும் கொல்லணும்னு நினைச்சா எனக்கும் அந்த பவர்ஸ் கிடைக்குமா? ஆனா என்னால அது முடியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, வேஸ்ட். இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே இப்படி வேஸ்ட் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க. உனக்கு சாக கூடாதுன்னு ஆசையா இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலா நீ வேற ஒரு ஆளை கொல்லணும் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோ இப்ப பேட்டில் ஃபீல்ட்ல மாட்டிக்கிட்டு ஒருத்தங்கிட்ட தர்மாடி வாங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அவன் அப்படியே அவரை சாகடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடுறான். அவர் அப்படியே அவரோட எசன்ஸ் ஃப்ளேமை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. அவன் போய் கீழே விழுந்த உடனே அவரோட ரூலர் எடுத்துட்டு வந்து அப்படியே பாஞ்சு அவர் கழுத்திலேயே வச்சு அவன் அப்படியே கொல்ல ட்ரை பண்ண அவரு கண்ணில் இருந்த கொலவெறியை பார்த்துட்டு நம்ம ஜியோ சூனர்லாம் அப்படியே பயந்து போயிடுறாங்க. மீட்டன்சன் ஏதாவது பண்ணுங்க, நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில வேடிக்கை பார்க்கறத தவிர நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, அவனை காலி பண்ண போற நேரத்துல நம்ம ஹீரோவோட ரிங்குள்ள இருந்து ஜியோயான் ஜியோயான் அப்படின்னு சொல்லி அவர் அம்மாவோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அந்த வாய்ஸ் கேட்ட உடனே அவனை கொல்ல ட்ரை பண்றதை நிறுத்திட்டு அவரும் அப்படியே மயக்கமாயி கீழே விழுந்துடுறாரு. சோல் டிஸ்ட்ராயர் இப்ப அவர் முன்னாடி நின்றுட்டு இருக்கா. நீ என்ன தூங்கிட்டு இருக்க? இன்னைக்கு நான் என்னோட கடைசி டெக்னிக்கையும் உனக்கு கத்து தர போறேன். நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் திரும்பவும் சண்டை போடுவோமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஆமா கண்டிப்பா, அப்பவும் நீ என் கிட்ட தோத்துருவ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வில்லன் சிட்டியை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனா நீ வாழ்க்கை ஃபுல்லா இங்கே இருந்து எனக்கு கம்பெனி தர வேண்டியதான். இல்ல என்னால முடியாது. அவர் அப்படியே எந்திரிச்சிடுறாரு. இன்னைக்கு பேட்டில் இருக்கும் போது ரிங் மூலியமா என் அம்மாவோட வாய்ஸை நான் கேட்டேன். அவங்க கடைசி வரைக்கும் நியாயத்துக்காகவே போராடி அதுக்காகவே இறந்தவங்க. நானும் அவங்கள மாதிரி தான் இருப்பேன். நான் என்னைக்குமே அவன் கூட சேர மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, உனக்கு ஏன் என் மேல இவ்வளோ கோவம்? உன் அம்மா என்னால இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுனாலயா? நான் வேணா உனக்கு ஒரு கிஃப்ட் தரவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, நம்ம ஜியோயான் என் அம்மா உன்னால திரும்ப தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அது எப்படி என்னால முடியாம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் பவர்ஸ் யூஸ் பண்ண நம்ம ஜியோயான் அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறாரு. இப்ப அவரு ஒரு லேக் கிட்ட நின்றுட்டு இருக்க. சின்ன பையனா இருந்த நம்ம ஜியோயானும் அவர் அப்பாவும் அவர் அம்மாவை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க. என்னை விட்டு போகாதீங்கம்மா, என்னை விட்டு போகாதீங்கம்மா, என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அடம் பிடிச்சிட்டு இருக்க. அவர் அம்மாவும் அவரு 2-3 வாட்டி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு அவரு ரொம்பவே அழுத உடனே, சரி நான் போவோம் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதான் ஒரு ஆர்மியே போறாங்களே, நான் போலனா என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அவர் அப்பா கிட்ட சொல்ல, அவங்க 3 பேரும் அப்படியே திரும்பவும் அவங்க கிளானுக்கே போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அதை அப்படியே பார்த்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்க சோல் டிஸ்ட்ராயர் அப்படியே அங்க நின்றுட்டு இருக்கான். இப்போ அவருக்கான கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம என்றன். அவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயம் உன் தாத்தாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஏன் தாத்தாக்கு தெரிஞ்சா என்ன, அவருக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மேடையில நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா அப்புறம் நம்ம என்றனோட தாத்தான்னு சொல்லி 3 பேருமே உட்காந்துட்டு இருக்க. வழக்கப்படி அவங்க 2 பேரும் பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு அப்படியே அவங்க முன்னாடியே உட்காந்துடுறாங்க. அவரோட அப்பா, இனிமே கிளான்லாம் நீயே பாத்துக்கோ ஜியன், நான் நம்மளோட ஃபேமிலி பிசினஸ் ஆன மெடிக்கல் ஷாப்பை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவர் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோ நலனுக்கு ட்ரிங்க்ஸ் தராரு. இருந்தாலும் அவருக்கு ரொம்பவே பயமா இருக்கு. டக்குனே என்றனோட தாத்தா அவர் கை அப்படியே பிடிச்சிடுறாரு. ஜியோயான் ஏன் என்ன பார்த்து பயப்படுற? நான் என்ன உன்னை சாப்பிட போறேன்? என்னதான் இன்னைக்கு என் பேத்திக்கு கல்யாணம் நாளா இருந்தாலும் அவ வேற வீட்டுக்கு போக போறாங்கிற கவலையே எனக்கு இல்ல. ஏன்னா நலனும் ஜியோ கிளானும் 100 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால இதுவும் இப்ப என் ஃபேமிலி ஆயிடுச்சு. அப்புறம் ஜியோயான் இன்னில இருந்து நீதான் 5 கிளானுக்கும் லீடரா இருந்து என் பொறுப்பு எல்லாத்தையும் பாத்துக்கணும். அப்புறம் என்று
இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இருந்தே அவ மத்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்திக்க சொல்றாங்க. நம்ம இந்தியன் அப்படியே அவர் முன்னாடி மண்டிட்டு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்க, நம்ம ஹீரோ அப்படியே செயல திரும்பி பார்க்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு அப்படியே சோல் டிஸ்ட்ராயர் வரான். அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே சிக்னல் கொடுக்க நம்ம ஹீரோவும் அப்படியே மண்டிட்டு கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம ஹீரோட அப்பா அவரை கூட்டு போய் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. கிராண்ட் மாஸ்டர், ஒரு வழியா வந்துட்டீங்களா? என்னப்பா பேசுற? நம்ம ரெண்டு பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம். அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சோழல் கூட நடந்த சண்டையில நீங்க இறந்து போயிட்டீங்களே அப்படின்னு அவர் சொல்ல, அவர் அம்மாலாம் அவர் அப்படியே சாக்கா பாக்குறாங்க. அவர் அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு, என்னது நான் இறந்து போயிட்டேனா? அன்னைக்கு நடந்த சண்டையில சோல் டிஸ்ட்ராயரை பயந்து ஓட விட்டது மட்டும் இல்லாம ஓடி போனவன் இப்ப திருந்தி நல்லவனா வாழ ஆரம்பிச்சிட்டதாவும் நமக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, ஷென்ஃபெங் இப்ப இந்த இடத்துக்கு வரா. சீனியர் சிஸ்டர், உங்க பையனை நான் இப்பதானே ஃபர்ஸ்ட் மீட் பண்றேன். நம்ம ஜியோயனோட அம்மா இவர் தான் ஹென்ஃபெங், நல்ல ஃபைட்டர், கூடவே மெடிசின் கைடும் கூட. ஃபைட்டிங் டெக்னிக்ல உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீ அவர்கிட்ட கேட்டுக்க அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹென்ஃபெங் மேரேஜ் கிஃப்டா அவரோட ஃபேமிலி ட்ரெஸ்ஸரை எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுத்துடுறாரு. இல்ல இது எங்களால ஏத்துக்க முடியாது, இது ரொம்ப பெரிய கிஃப்ட். அட சும்மா இருங்க, நான் சின்ன பையனா இங்க வந்தப்ப சீனியர் சிஸ்டர் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன அவங்க கூட சேர்த்துக்காம இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு நான் என்ன ஆயிருப்பேனே தெரியல. இது நீங்க ஏத்துக்கலன்னா நான் கோச்சுப்பேன் போங்க அப்படின்னு சொல்லி அவர் அன்பு தொல்லை அநியத்துக்கு அதிகமா இருக்கு. கூவும் அவர் ரெடி பண்ண ஒரு பில்ஸ அவங்களுக்கு கிஃப்டா தராரு. அவர் டக்குனு டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்க எல்லாரும் அநியத்துக்கு நடிக்காதீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஜியோயான் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க யாருமே அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. மாப்பிள்ளைக்கு ஒரே விளையாட்டா போச்சு போங்க அப்படின்னு சொல்லி கூ அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆமா, ஜியோ சூனர் எங்க? அவன் ஏன் கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவர் அம்மா ஜூனரா, அவளை நீ பார்த்ததே கிடையாது, அவளை அப்படியே உனக்கு ஞாபகத்துல இருக்கு, அவளுக்குலாம் எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அவ இப்ப ஐலாண்ட்ல இருப்பான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க பெட்ரூம்க்கு வந்துடுறாங்க. இந்தியன் பசிக்குதுன்னு சொல்லி அங்கிருந்த சாப்பாடு ஐட்டத்தெல்லாம் எடுத்து அப்படியே முழுங்கிட்டு இருக்க, நம்ம ஜியோயான் இது எதுவுமே உண்மை மாதிரி தெரியல, எனக்கு எல்லாமே வேற மாதிரில ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம இந்தியனும் என்ன ஞாபகம் இருக்கு சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உன் தாத்தா நம்ம கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாரு, நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவரு சொன்னதை கேட்டு அவங்க லைட்டா சாக்காயிடுறாங்க. உனக்கு என்ன இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அப்படியே வந்து அவர் பக்கத்துல உட்காந்துட்டு, நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றோம், இப்போ நம்ம கல்யாணமும் பண்ணிட்டோம், இப்ப போய் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் அப்படியே குட்டியா ஒரு தூக்கம் போட்டு எந்திரிக்க, பசங்க எல்லாரும் அப்படியே ஒரு சுத்தி நின்று விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அங்க வந்து நம்ம ஏன்றேன், அங்க பாரு நம்ம கடைசி பையனும் மூணாவது பையனும் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டானுங்க, நீ போய் கொஞ்சம் என்னன்னு பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது நம்ம பசங்களா அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. ஆமா நம்ம பசங்க தான். பசங்களா எல்லாரும் இங்க வாங்க, அப்பா கூப்பிடாரு பாருங்க அப்படின்னு அவங்க சொல்ல, கிடுகிடுன்னு ஒரு 5-6 பசங்க அப்படியே அங்க ஓடி வரானுங்க. என்னமா சொல்ற, இது எல்லாமே என் பசங்களா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சாக்கோட பாத்துட்டு இருக்க, அவரு இன்னமும் அந்த ரூலருக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற மாதிரியும் இது எல்லாமே அவரு கற்பனை தான் அப்படிங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஃபேமிலி பிசினஸ் பார்த்துட்டு இருக்காரு. அவர் அப்பா வயசான காலத்துல நல்லா ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு அப்படியே ஆடிட்டு அங்க வர, அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதப்பா அப்புறம் அவனை திட்ட ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே டக்குனு ஒயின் பாட்டில கீழே போட்டுட்டு அப்படியே இறந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ அப்படியே சாக்காயிடுறாரு. அடுத்த சீன்ல அவர் அடக்கம் பண்ணி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் அப்படியே அவர் அம்மாக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்க, அவரை பார்த்துட்டு போறதுக்காக நம்ம ஜியோ சூனர் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. ஜியோ சூனர், ஒரு வழியா வந்துட்டியா, என்னனுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, ஞாபகம் இருக்கு ஜியோயான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ரெண்டு பேரும் அகாடமிக்கு போனதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போதே ஆண்டி உங்களை ஒரே ஒரு வாட்டி எங்க ஐலாண்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க, அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறமா இப்பதானே நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அவருக்கு ஒரே சாக்கா இருக்கு. இதுக்கு ஏன் இவ்வளவு சாக்கா ஆகிறீங்க? ஆமா ஜியோ சூனர், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, எந்த பதிலுமே சொல்லாம அவங்க அப்படியே ஒரு மேலையும் கீழையுமா பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே எபிசோட் 26 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.